வெல்கம் டு தாஸ் கிச்சன். இன்றைக்கி அவல் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு 2 கப் அவல் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதாவது அது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும். நம்ம ரொம்ப மாவு மாதிரி ஆக்க வேணாம், ஓரளவு சாஃப்டாக ஆக்கினா போதும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே அமுக்கி வச்சிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா கோல்டன் கலர் வரணும், ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம வெஜிடபிள் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து அவளோட டேஸ்ட்டு தெரியணுங்கிறதுனால அவள் மட்டும் வச்சு செய்கிறேன். காய் எதுவுமே நான் சேர்த்துக்கல. இப்போது வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த மிக்சருக்கு தேவையான சால்ட் அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் எப்போதுமே லோவில் வச்சுக்கோங்க. இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு கட்லெட்டுக்கான மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை வந்து இதோட சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மசாலாவும் அந்த பொட்டேட்டோவும் நல்லா மேஷ் ஆகி அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து எல்லாத்தையும் பைண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. நீங்கள் டேஸ்ட் உப்பு வேணாலும் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் இதுக்குள்ளே போட்டு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம அவல் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் ஊறினாலே போதும், நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்மளுக்கு, ரொம்ப குழைய வேண்டாம். இப்போது இதை வந்து பொட்டேட்டோ மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் அவல் நிறையா வேணுங்கிறதுனால அவல் தான் நிறையா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு லெமன் சைஸ் பால் எடுத்துட்டு, பால் மாதிரி அந்த லெமன் சைஸ்க்கு எடுத்துட்டு நம்ம கட்லெட் என்ன ஷேப்பில் வேணுமோ, உங்களுக்கு ரவுண்ட் வேணால் ரவுண்டு, ஓவல் வேணால் ஓவல், அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன். நம்ம கையில் வச்சு வடக்கி தட்டுவோம்ல, அதே போலயே செஞ்சுட்டு கார்னர்ஸ் எல்லாத்தையுமே ஷேப் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் சைஸ் தின்னு இருக்கிற வரைக்கும் அந்த சைஸ் இருந்தால் போதும். ரொம்ப தின்னாக இருந்தாலும் நம்ம நடுவில் வந்து கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கும். அதனால் இந்த சைஸுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கரெக்டான சைஸு. இப்போ இதே போல் மீதி இருக்க பொட்டேட்டோ மிக்சர்லேயும் கட்லெட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணும்போது. நம்ம ஒன்றா செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். முன்னாடியே பேனில் போட்டது வந்து ஓவர் குக் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நான் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் அது ஃபுல்லாக கோட் ஆகணும். ப்ரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக இந்த கட்லெட்டில் ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரிக்கு அதை வந்து நல்லா அதில் போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. அது அப்படியே தவாலையும் போட்டுருங்க.
இப்போ இதே போலவே மீதி இருக்க கட்லெட் பீசஸ் எல்லாத்தையுமே கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அவல் வந்து இந்த நார்மல் கட்லெட்டை விட இந்த கட்லெட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா அவல் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும், பிடிக்காதவங்களே கிடையாது. அதுலேயே நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி வேறு செஞ்சு சாப்பிட்றோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் வெளி லேயர்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போது திருப்பி போட்டு இந்த சைடும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு. அதே போல் 2 சைடுமே நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இது எல்லாமே திருப்பி போட்டுட்டு அதே போல் இந்த சைடுமே குக் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு கட்லெட் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. 2 சைடுமே கோல்டன் ப்ரௌனும் வந்துடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு சூப்பரான கிறிஸ்பியான அவல் கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே தான்ஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.